அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, நம்மை படைத்து பரிபாலித்து வரும் அல்லாவின் கருணையும் ரஹ்மத்தும் கிடைக்க காரணமாக இருக்கும் பண்புகள். பிறரிடம் கருணையையும் இரக்கத்தையும் காட்டுவது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். இன்னும் அவரை பின்பற்றியவர்களின் இதயங்களில் இரக்கத்தையும் கிருபையையும் உண்டாக்கினோம். அல் குர்ஆன் சூரா 57 வசனம் 27. அல்லாவின் தூதர் நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழுகை வைத்தால் அத்தொழுகையை அவர் லேசாக்கட்டும். ஏனெனில் நிச்சயமாக அவர்களில் பலவீனமானவர்கள், நோயாளிகள் மற்றும் வயதான பெரியவர்கள் இருப்பார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 703ஆம் ஹதீஸ். நிச்சயமாக அல்லாஹ் வானம் பூமியை படைத்த நாளில் 100 ரஹ்மத்களை படைத்தான். அந்த ஒவ்வொரு ரஹ்மத்தும் வானம் பூமிக்கு இடையேயுள்ள தொலைவாகும். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப் 2753ஆம் ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். எவரது உள்ளத்தில் கீழுள்ள குணங்கள் காணப்படுமோ அவர் கியாமத் நாளில் அல்லாவுக்கு அருகில் அமர்ந்திருப்பவர்களில் ஒருவராயிருப்பார். குணங்கள்: கொடைத்தன்மை, சகிப்புத்தன்மை, கருணை, நன்றி செலுத்துதல், நன்மை செய்தல், பொறுமை காத்தல். கூறியவர்கள் ஹஸ்ரத் அபூ சுலைமான் தாரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். ஆதார நூல் ஜாமிஉல் பயான் பாகம் 1 பக்கம் 144. இப்பண்புகள் அல்லாவின் புறமிருந்து கருணையையும் ரஹ்மத்தையும் பெற்றுத்தரும்.